நான் பாத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். சாணி அள்ளணும், இந்த இடத்த கொஞ்சம் கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணிட்டோம்னா மாட்டுக்கு இந்த புதுசா இது இருக்குல்ல வைக்கோல் எடுத்து போட்டோம்னா மாடு சாப்பிடும். கண்ணுக்குட்டி இறக்கி விட்டோம்னா போய் பால் குடிச்சிடும். டன்னா ஃபர்ஸ்ட் இந்த வேலையை முடிப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு வேலையா கிளீனிங்கா? கிளவுஸ் எல்லாம் கிடையாது. இதுல மாட்டு சாணி தானடா. சரி விடுறா, நானே பண்ணிக்கிறேன். சரி, இப்ப இது சொல்லி தட்ட சீனியர் எப்படின்னு எங்களுக்கு எப்படி உட்காந்தாச்சு. சாணி வந்து செதறி இருக்குதா? ஆமா. செதறி இருந்தா இப்படி என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தணும். ஒண்ணு சேர்த்தியாச்சா? இவன் எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல்ல எல்லாம் பாடம் நடத்தலடா. சாணியை வச்சு வீட்டுல இவங்க அப்பா பாடம் நடத்திக்கிறாரு. இதை எடுத்துட்டு நம்ம கிட்ட வந்தானா? இப்படி தூக்க முடியாது. தூக்கினா மறுபடியும் கீழே வருது. என்ன பண்ணணும்னா சேர்த்துனத அப்படியே சேர்த்து உருண்டியா ரவுண்டா உருண்டையா ஸ்ட்ராங் பண்ணணும். கோலா உருண்டை மாதிரி இருக்கு. ஆளுக்கு 2 பிச்சு வாயில போட்டுங்க. ஸ்ட்ராங் பண்ணதுக்கு அப்புறம் அழகா தூக்கி லட்டு மாதிரி வச்சு அப்படியே எடுத்துட்டு போயிடணும். நீ இப்போ கொண்டு போறியா? சும்மா கையில சொல்றேன். சாணி எடுத்துட்டு போய் அங்க எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன். இது மட்டும் ஆர்த்தி மட்டும் இருக்கு. ஆசையா இருக்கு. கோழி கண்ணு, கொல்ல கண்ணு, மல்ல கண்ணு, சாணி கண்ணு, எந்த கண்ணும் படாது. இந்த பாரு, இவங்க சாணி அள்ளட்டும், அந்த கண்ணுக்குட்டி புழுக்க போட்டுருக்குல்ல, இந்த இருக்குடா அதுக்கு மேட்ரு. இதாலே நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம வேலை எல்லாம் முடிச்சிடலாம். ஓகே, நீ தேவையில்லாம அதுல கையில அழுட்டு போயிட்டேன். இதெல்லாம் இருக்கு எக்யூப்மெண்ட்ஸ். அப்ப சொல்லவே இல்ல. தோத்துக்கிட்டே இருக்கீடா. அங்க இருக்கு பாரு, எல்லாத்தையும் கிளீன் பண்றேன். ஓகே, இதெல்லாம் ஏன் சாணி சொல்லிட்டேன். கண்டுபிடி சரியா சாப்பிடுங்க. ரெண்டு தான் போட்டுருக்கேன். இந்த கை கேட்டுங்க. போய் போட்டு டக்குன்னு ஓடுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், ஆனா உண்மையாலே இந்த சாணி அல்றது வந்து இதுக்கு முன்னாடி நான் சம்திங் படத்துல பாத்துருக்கேன். ஜெயம் ரவி சார் பண்ணுவார்ல. இத அதை போடு அதை போடு சொல்லிக்கிட்டே தான் நீ ஒரு செய்மாட்டா. அதாவது ஒண்ணு இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நாங்க மாடு கிட்ட போறோம்னா மெர்சல் விஜய் மாதிரி கருப்பு கலர் பண்ணி இதை போட்டு வந்து எகிரிட்டு தான் 3 தடவை. மத்தபடி ஒரு ஒர்க்கும் பண்ண மாட்டான். நண்பர்களே, நான் இங்க ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன். என்னாச்சு? எனக்கு இந்த கை கொஞ்சம் சரியில்லை. நான் ஒரு பெரிய தவறு போட்டுட்டா. என்ன இத அப்படி அவுக்குறேன்னு சொல்லிட்டு வேகமா புடிச்சு இழுத்து இதுல ஒரு தேய் தேய்ச்சிக்கிட்டேன். மறுபடியும் புண்ணாக்கி இதை மட்டும் அவுருங்களேன். இல்ல நம்ம கறக்கும் போது குடிக்க விட்டுக்கலாம். நாயே, இந்த பாலை கறந்து குடிக்க நினைக்கிறீரா? அது மாடு அதோட குழந்தை தான் பால் குடிக்குது. இப்படி அதோட சிசுவுக்கு அந்த பசு கொடுக்குற பாலை புடுங்கி குடிக்கணும்னு நினைக்கிறியே? நீ எல்லாம் மனுஷனா? நீ எல்லாம் பாலாதான்டா போவேன். 1.5 லிட்டர் 4 லிட்டர் மட்டும் எடுத்துக்கலாம்டா. சரி, அது என்ன 1.5 லிட்டரா குடிக்க போது? 1 லிட்டர் குடிச்சிட்டு குடுக்கட்டும். 1/2 லிட்டர் நம்ம எடுத்துப்போம். நல்லா குடுறா தம்பி. ஓகே. கூல். அது என்ன படம்லாம் எத்தனை பாட்டு பாத்திருக்கேன். டக்கரு டக்கரு டக்கரு. ஓ, இது அது காலமாடா? ஆமாண்ணே. சரி, ஓகே. டக்கரி என்ன கூப்பிட்டீங்களா? ஓ, இவன் வந்திருக்கானா? டேய், இவங்களுக்கும் சோறு வைக்கணும்டா. டேய் சின்னவனே, தட்டி விடுறான். சாரா இது குட் பை. டேய், அது கோழிக்குடா முட்டாள். மத்தியான அடிச்சிருவேன். ஓடு. இவனை கூப்பிட்டு வாக்கிங் போயிட்டு வாடா. திங்கிறதுக்கு ஏதாவது இருக்கா பாரு. அண்ணா, மெர்சல் போய் பாரு. சரி. எங்க ஊர்ல எப்படி இருந்தோம் தெரியுமா? இங்க வந்து என் கரகம் எல்லாம் பண்ண வேண்டியதாங்க. ஏண்டி